அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போறான். உன்னதான் நில்லு. உன் படகை இங்கே கட்ட ஒரு வெள்ளிக்காசு வாடகையா தரணும். உன் பேர் என்ன சொல்லு. நீ கேட்டதை விட அதிகமா தர. என் பேரை கேட்காத. உன் பேர் ஸ்மித் வேணா எழுதிக்கிறேன். இந்த இடத்துக்கு பொதுமக்கள் வர்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படியா? எனக்கு அது தெரியாது. பொதுமக்கள் யாராவது இந்த பக்கம் வந்தா உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். அந்த கோட்டையில ஏதோ ரொம்ப பெரிய விழா ஒண்ணு நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களை பார்த்தா பெரிய பதவியில இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த விழாக்கு உங்களை யாரும் அழைக்கலையா? எங்களை மாதிரி யாராவது இந்த இடத்த பொறுப்பா கவனத்தோட பாத்துக்கணும் இல்லையா? யாருக்காவது பொறுப்பு இருக்கணுங்கிறது உண்மைதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கப்பல் என்ன கவர்ந்து இழுக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கப்பலும் அழகா தான் இருக்கு. ஆமா, அந்த கப்பல் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான கப்பல் தான். ஆனா பக்கத்துல இருக்க இன்டர்செப்டர் கப்பல் தான் எல்லாத்தையும் விட வேகமா போகக்கூடியது. ஆனா வேற ஒண்ணு இருக்கு, ரொம்ப வேகமா போகக்கூடியது, யாராலையும் நெருங்க முடியாதும்பாங்க. பிளாக் பேர்ல். என்ன வளர்ற? அந்த மாதிரி ஒரு கப்பல் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிளாக் பேர்ல் இருக்கிறது உண்மை இல்ல, அது போய். அந்த கப்பலை நான் பாத்திருக்கேன். நீ பாத்திருக்கியா? ஆமா. பாத்திருக்கவே முடியாது. இல்ல, நிஜமா நான் பார்த்தேன். மண்ட ஓட்டு குடி போட்ட கருப்பு பாய்மரங்களோட முரட்டுத்தனமான மாலுமிகளும் கொடூரமான கேப்டனும் பயணம் செய்யற நரகத்துல இருந்து வந்த மாதிரியான கப்பலையா நீ பார்த்த? இல்ல. அப்படி சொல்லு. ஆனா நான் பார்த்த கப்பலுக்கு கருப்பு பாய்மரம் இருந்ததே. ஓ, கருப்பு பாய்மரத்தோட எந்த கப்பலை பார்த்தாலும் அது பிளாக் பேர்ல் கப்பல் ஆயிடுமா? எவ்வளவோ கப்பல்கள் கருப்பு பாய்மரங்களோட இந்த கடல் வழியா போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பலை பார்த்துட்டு அதுதான் பிளாக் பேர்ல் கப்பல்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமா, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வெறும் கற்பனை கதை. நாம எதையும் சரியா கவனி. அங்கிருந்து கீழே இருக்கு. இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன கப்பலே ஏறிட்ட. சும்மா இது எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு ஏறினேன், அவ்வளவுதான். உன் பேர் என்ன? ஸ்மித். ஸ்மிட்டினும் கூப்பிடலாம். இந்த துறைமுகத்துக்கு நீ ஏன் வந்தேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆனா போய் சொல்லக்கூடாது. சரி, நிஜத்தை சொல்லிடுறேன். நான் இந்த கப்பலை இங்க இருந்து எடுத்துட்டு போய் டாட்டுகா தீவுல இருந்து சில மாலுமிகளை சேர்த்துட்டு எனக்கு துரோகம் பண்ண ஒரு நண்பனை பிடிக்கலான்னு இருக்கேன். எங்க கிட்ட போய் சொல்லாத. இல்ல, இவன் உண்மையத்தான் சொல்றான். இவன் திருட போறது உண்மைனா அதை நம்ம கிட்டே சொல்லுவானா? சரி, நான் சொன்னது உண்மையா போயான்னு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க.